விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பெஞ்சல் புயல் மற்றும் பெருமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழக அரசு அறிவித்த நிவாரண நிதி வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயலின் பாதிப்பில் கடுமையான பாதிப்புகளை சந்தித்த கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதன்படி நியாய விலைக் கடைகள் மூலம் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புயல் நிவாரணத் தொகை முறையாக வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே புதுப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாதிக்கப்படாத பகுதிகளில் வசிப்போருக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டதாகவும், பெரிதும் பாதிக்கப்பட்ட தங்கள் பகுதிக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினர். நிகழ்விடத்திற்கு சென்ற செஞ்சி வட்டாட்சியர் ஏழுமலை, காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தினர். நிவாரணத் தொகை விரைவாக கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் உறுதியளித்ததால் கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதேபோல் மேல்மலையனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு அதிமுக தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேல்மலையனூர் ஒன்றியத்தில் பெஞ்சல் புயலால் எந்த ஒரு பாதிப்பும் நேரிடவில்லை என வட்டாட்சியர் தகவல் அளித்ததாகவும், இதனால் நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பாதிக்கப்பட்டோருக்கு உரிய வகையில் நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுகவினர் வலியுறுத்தினர்.